உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு பெரிய விஷயத்த நீ என் கூட சண்டை போட்டுட்டே தான் சொல்லுவியா? நீ அம்மா அம்மா ஒரு விஷயம் தெரியுமா? நீ உலகத்தோட எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்ட. இதுக்கு மேல நான் செத்தாலும். மோகன், என்ன பேசுற? பைத்தியமா உனக்கு? இனிமே இப்படி பேசாத. ஏன் ஆயுசம் உனக்கே சேரட்டும். இனிமே இப்படி எல்லாம் நீ பேசவே கூடாது. 400-500 வருஷம் வாழ போறதுல உன் ஆயுசும் எனக்கு சேரட்டுமா? எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? நீங்க பாரு, நீ போயிட்டுனா அப்புறம் அவ்வளவு ஆயுச வச்சு நான் என்ன பண்றது? பைத்தியம், இனிமே கண்டபடி உளராத. துளசி, நான் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ இப்பதான் எனக்கு இதை சொல்றல்ல, வாசல் கிட்ட வந்த. I love you துளசி. I love you மோகன். போது ராதா, இதுக்கு மேல முடியாது. என்னால சொல்ல முடியாது. என்னால மறுபடியும் துளசியோட நினைவுகளை கலர முடியாது. என்னால முடியாது ராதா. நீங்க எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும் மோனையா. உங்களோட இந்த அழகான காதல் கதையில யாரோட கண்ணுப்பட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னாச்சு? எப்படி துளசி அக்காவும் நீங்களும் பிரிஞ்சிங்க? சொல்லுங்க மோனையா. இதுக்கு மேல நீங்க சொல்லாம இருக்க முடியாது. சொல்லுங்க. அன்னைக்கு நான் சத்தியம்னு சொன்னதுனால துளசி நின்னுட்டா. பின்ன என்னால மட்டும் உன்னை விட்டுட்டு எப்படி மோகன் போக முடியும்? அதுக்காக தான் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு நீ வாங்கின அந்த சத்தியம் இப்ப வரைக்கும் என் கூடவே இருக்கு. ஏன் முன்னாடியே என் குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடியும் நீ வரவே கூடாது. இது சத்தியம். உன் முகத்தையே காட்டக்கூடாது, உன் குரலை கூட கேட்க கூடாது. உன்னால என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ அவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. இது என் மேல சத்தியம். அந்த சத்தியத்தால தான் நான் இப்ப வரைக்கும் கட்டுப்பாட்டுல இருக்கேன். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற மோகன். இது பாரு, நாளைக்கு நீ கஷ்டப்படுவ. இப்படி பண்ணாத மோகன், அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், தாமினி எங்கே போக மாட்டான். அவ எங்கே போக மாட்டான். அப்பனா சரி மோகன், தாமினி இங்க இருந்து போக மாட்டானா? அப்ப நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏன்னா எனக்கு என் குழந்தைய விட வேற எதுவும் பெருசு இல்ல. துளசி, ஒரு இடத்துல என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்துனா அங்க நான் இருக்க மாட்டேன். அதனால நான் இப்பவே இந்த நிமிஷமே நமக்குள்ள இருக்கிற உறவை அறுத்தெறிறேன். என்ன பேசுற நீ? ஆமா மோகன், என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். என் குழந்தை மேல தாமினியோட நிழல் கூட பட விட மாட்டேன். துளசி, என்ன உளறிக்கிட்டு இருக்கு? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் துளசி. நான் போறேன் மோகன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நமக்குள்ள இருந்த எல்லா உறவையும் அறுத்தெறிஞ்சுட்டு தான் நான் இங்க இருந்து போறேன். மோகன், நான் உனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண, பல தடவை உனக்கு உண்மையை புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த தாமினி அப்படி என்ன உன்னை பண்ணி வச்சிருக்கா? அவ என்ன காட்டுறாளோ அதை தான் நீ பாக்குற, அதை தான் செய்யற, அதை தான் சொல்ற. இதெல்லாம் என்னோட போதும். என்னால முடியல. நான் நம்ம குழந்தையோட இங்க இருந்து போறேன்.
இனி இப்போ ஒரே ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. உன் கண்ணு முன்னாடி கூடிய சீக்கிரம் தாமினி யாருங்கிற உண்மை தெரிய வரும். ஆனா உனக்கு தெரியுமா மோகன், ஒரு விஷயம்தான் பயமா இருக்கு. அப்ப எல்லாமே தாமதம் ஆயிடும். துளசி, 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 ப்ளீஸ். மோகனையா, மோகனையா, இது விதி. விதியை யாராலையும் வெல்ல முடியாது. யாரும் அதை மாத்தவும் முடியாது. நீங்க நீங்க துளசி அக்காவோட இறப்புக்கு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறத நிறுத்துங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க மோனையா. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாம ஒருத்தரை மனசார நேசிக்கிறோம்னா அவங்க வார்த்தையை முழுசா நம்பணும். எந்த நிலையிலயும் அவங்களுக்கு துணையா நிக்கணும். ஏன்னா நீங்க நேசிக்கிறவங்க என்னைக்கோ தப்பு பண்ணவே மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியல மோனையா, துளசி அக்கா உங்க மேலேயும் குஷி மேலேயும் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு. உங்க மனைவிங்கிற முறையில, குஷியோட அம்மாங்கிற முறையில அவங்க மனசுல தாமினி அக்காவை பத்தி இப்படி ஒரு விஷயம் தோணி இருக்குன்னா அது தப்பா இருந்திருக்காது மோனியா. உண்மை என்ன வேணா இருக்கட்டும், மாமா விஷயத்துல நீங்க எப்படி என்ன முழுசா நம்புனீங்க? ராதா நம்பிக்கை துரோகியா இருக்கலாம், ராதா கெட்டவளா இருக்கலாம், ஆனா ராதா நடத்த கெட்டவ இல்ல. அதே மாதிரிதான் அன்னைக்கு நீங்க துளசி அக்காவோட வார்த்தையை நம்பி இருக்கணும்ல. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நான் துளசி அக்காவை புரிஞ்சுக்கிட்டேன் மோனையா. அவங்க என்னைக்கும் எப்பவும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் எந்த கெடுதல் செய்யவும் மாட்டாங்க. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம்ல மோனையா. தப்பு துளசி அக்கா கிடையாது, தாமினி அக்காவா இருந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.